வணக்கங்க. பிஎஸ்ஜி பிரைமரி ஸ்கூல் முன்னாள் மாணவி வெண்பா மற்றும் தற்பொழுது 5ஆம் வகுப்பு பயின்று வரும் மெலினா அவங்களோட அம்மா தான் நான். பிஎஸ்ஜி பிரைமரி ஸ்கூலோட மேன்மையான விஷயங்களை பற்றி அஸ் அ பேரண்ட்டாக நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நாங்கள் தேடி அலைஞ்சிருக்கிறோம் எங்கள் குழந்தைங்களுக்காக. அதில் கடவுள் கொடுத்த கொடை தான் பிஎஸ்ஜி பிரைமரி ஸ்கூலுன்னு சொல்லுவேன். ஆமாங்க, எங்களோட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு சுகாதாரமான இடத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்குற செக்யூரிட்டியிலிருந்து ஆயம்மா வரையிலும் இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு கேரம், செஸ்ஸு, பரதம், யோகா, கராத்தே அப்படி பல வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் தொடர்ந்து சிறப்பாக செஞ்சு கொண்டு வர்ற கற்றுக் கொடுத்துட்டு வர்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஐக்யூ லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ அவுல் ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அதையும் சிறப்பாக பண்ணிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு வகுப்பில் ஒரு 40-30 குழந்தைங்க இருக்குதுன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைக்கு தனித்திறமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டு உணர்ந்து ஆராய்ந்து அந்த குழந்தைய அதில் மேன்மையடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அந்த குழந்தைகளை ஒரு சாதனையாளர்கள் ஆக்கிற வரையிலும் பிஎஸ்ஜி பிரைமரி ஸ்கூலோட ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும், ஒருத்தர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டே வர்றாங்க. ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உனை அர்ப்பணி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு தகுந்த ஒரு ஆசிரியர்கள் உள்ள பள்ளிக்கூடம் அப்படின்னா இந்த இடத்துல நான் பிஎஸ்ஜி பிரைமரி ஸ்கூலை உறுதியாக சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அதாவது இந்த ஸ்கூலை சிறப்பாக வழி நடத்தி வர்ற எங்கே யாருக்கு எந்த குழந்தைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அந்த குழந்தைய ஒரு நல்ல சாதனையாளர் ஆக்கிறதுக்கு எப்படியெல்லாம் எஃபர்ட் போடணும், யாருக்கிட்ட என்ன வேலை வாங்கணும், அத்தனையும் சிறப்பாக செஞ்சு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை பண்ணிட்டு வர்ற ஹெச்எம்எஸ் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.